ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சாப்பாடு செல்லும் சங்கதி. ஒருமுறை சங்கரமடத்தில் காஞ்சி மகா பெரியவர் சாப்பாட்டு சம்பிரதாயம் பற்றி விளக்கம் அளித்தார். கல்யாண வீட்டிற்கு போயிருப்பீர்கள். அங்கு பந்தியில் அமர்ந்ததும் என்ன செய்கின்றார்கள்? சாப்பாட்டுக்காக வாழை இலையை அனைவருக்கும் போடுவார்கள். அந்த இலை போல் வாழ்க்கை முழுவதும் பச்சை பசேல் என்று செழிப்பாக இருக்கும் என கர்வப்படக்கூடாது. பின் இலை தூய்மைப்படுத்த தண்ணீர் தெளிப்பார்கள். அந்த நீர்க்குமிழி போன்றதுதான் நம் வாழ்க்கை என்பதை உணர வேண்டும். பின்னரே பதார்த்தங்களை பரிமாறுவார்கள். முதலில் கொஞ்சம் பாயசம். வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்பது மட்டும் நோக்கம் அல்ல. பாயசம் என்றதும் எந்த கடவுள் ஞாபகத்திற்கு வருவார்? அயோத்தி மன்னர் தசரதர் நடத்திய புத்திரகாமேஷ்டி யாகத்தில் கிடைத்த பாயசத்தை சாப்பிட்டதால்தான் கௌசல்யாவின் வயிற்றில் ஸ்ரீராமபிரான் பிறந்தார். அவரது ஞாபகம்தான் நமக்கு வர வேண்டும். ராம ராம என அவரை மனதார நினைக்க வேண்டும். இந்த சாப்பாட்டில் மூலம் உடம்பை வளர்க்கிறேன். இந்த உடம்பால் ஸ்ரீராமரை போல் தர்ம வழியில் வாழ வேண்டும் என மனதார எண்ண வேண்டும். பிறகு சாதத்தின் மீது குழம்பு விடுவார்கள். குழம்பில் காய்கறிகள் இருக்கும். காய்கறிகளை தான் என்பார்கள். தான் என்றால் அகங்காரம். மனதில் தான் என்ற எண்ணம் இருக்கும் வரை தெளிவு ஏற்படாது. அடுத்து வரும் ரசத்தில் தெளிவு இருக்கும். ஏனென்றால் அதில் தான் இல்லை. தான் என்னும் அகங்காரம் மறைந்தால் தெளிவு வந்துவிடும். அப்போது வாழ்வு ரசமாக இருக்கும். ரசத்திற்கு பின் பலகாரங்களை பரிமாறுவார்கள். கடைசியாக பாயசம் வரும். பாயசம்தான் பிரதானமான இனிப்பு. மற்றவையெல்லாம் அவ்வளவு முக்கியமில்லை. சின்ன சின்ன இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்ட பின்னர் பாயசத்தை சாப்பிடுவது என்பது சிற்றின்பத்தில் இருந்து பேரின்பத்திற்கு வருவது போலானது. பின்னர் சாதத்திற்கு மோர் பரிமாறப்படும். மோர் வந்த கதை தெரிந்திருக்கும் தானே. பாலை காய்ச்சி உரை சேர்த்து தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும். தண்ணீர் விட்டது தயிர் மோராகிவிடும். மேலிருந்து எதுவும் கிடைக்காது. கடைசியாக வருவதுதான் மோர். அதாவது மோருக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதுவே கடைசி. எனவேதான் அதை கடைசியாக சாப்பிடுகிறோம். மனதில் தான் என்ற அகங்காரத்தை கைவிட்டால் வாழ்க்கை தெளிந்த ரசமாக மாறும். மனதில் தெளிவு ஏற்பட்டால் அனைவரிடமும் அன்பு காட்டி கடவுளை சென்றடைவோம். சாப்பாட்டில் கூட தத்துவத்தை விளக்கம் கொண்டதுதான் நம் பாரத பண்பாடு என்றார் அந்த மகாஸ்வாமிகள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.